மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி தொலைக்காட்சியோடு இணைந்திருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். மாணவர்களே, நாங்கள் தரமாறு சித்திரக்கலை பாடத்தை தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். அதிலே நாங்கள் கடந்த வகுப்பிலே தாது கோபங்கள், அந்த தாது கோபங்களுடைய வடிவங்கள் சார்ந்த விடயங்களும், அடுத்து அந்த இந்து ஆலய கட்டமைப்பு சார்ந்த விடயங்களும் எல்லாம் கடந்த வகுப்பிலே கற்றிருந்தோம். அதே போல இன்றைய வகுப்பில் கூட இஸ்லாமிய கட்டடக்கலை தொடர்பான விடயங்களை தான் தொடர்ந்து கற்கப் போகின்றோம். ஆகவே மாணவர்களே, இந்த விடயங்களை நீங்கள் சரிவர கேட்டு விளங்கிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு பரீட்சையில் இலகுவாக விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். சரியா? அப்ப நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் மாணவர்களே. பாருங்கள், அதாவது இஸ்லாமிய பள்ளிவாசல் ஒன்றின் அமைப்பை பற்றியும் அதனுடைய ஏனைய அம்சங்கள் தொடர்பான விடயங்களை பற்றியும் தான் இன்றைய வகுப்பில் நாங்கள் கலந்துரையாட போகின்றோம். பாருங்கள், இஸ்லாமிய பள்ளிவாசல், அதாவது மஸ்ஜித் என்று சொல்றது. சரியா? அது தொடர்பான விடயங்களை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகின்றோம். அதாவது பாத்தீங்கன்னா மாணவர்களே, இதற்கென்று சில வரலாறுகள் இருக்கிறது. அது எவ்வாறு கட்டப்பட்டது, எதற்காக கட்டப்பட்டது, எவ்வாறான முறையில் கட்டப்பட்டது இந்த பள்ளிவாசல்கள் என்ற விடயங்களை எல்லாம் நாங்கள் இதிலே கற்க போகின்றோம். பாருங்கள், அதாவது அராபிய வியாபாரிகள் வணிகத்தின் பொருட்டு, சரியா? அதாவது அராபிய வியாபாரிகள் என்ன செய்யணும்டா, அந்த தங்களுடைய வணிக வர்த்தக நடவடிக்கைகளுக்காக என்ன செய்யணும்டா இலங்கைக்கு வருகை தந்து அதனூடாகத்தான் என்ன செய்யப்படுதா பள்ளிவாசல்கள் ஆரம்ப காலங்களில் கட்டப்பட்டது. சரியா? அதாவது அராபிய நாட்டிலேருந்து வந்தாக்க என்ன செஞ்சிருக்கணும்னா வர்த்தக வேலைகளை செஞ்சிருக்கணும், வர்த்தகங்கள் செஞ்சிருக்கணும், வர்த்தக வாணிப இதுகளை செஞ்சிருக்கணும். அந்த காரணத்தை கொண்டு அவர்கள் இலங்கைக்கு வந்ததன் பொருட்டு தான் அதனூடாக இலங்கையில முஸ்லிம் பள்ளிவாசல்கள் அமைக்கப்பட்டிருக்குது. சரியா? இதுதான் அதுக்கான அடிப்படை காரணமாக அமைந்திருக்குது மாணவர்களே. அப்ப இதுல பாத்தீங்கன்னா அந்த முஸ்லிம் பள்ளிவாசலுடைய அமைப்பு ரீதியான விடயங்களை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். பாருங்கள், நுழைவாயிலுக்கு நேர்மேலாக, அதாவது அந்த பள்ளிவாசலுடைய நுழைவாயிலுக்கு மேலாக, அந்த நேர்மேலாக அந்த கட்டடத்துக்கு மேலே என்ன இருக்குதான், ஒரு கூர் நுனி பகுதி இருக்குதான், ஒரு கூரான ஒரு நுனி பகுதி இருக்குதான். அந்த கூர் நுனி பகுதியோடு ஒரு விசாலமான கும்மட்ட வடிவோட கூடிய குப்பா எனப்படும் சிகரம் அமைக்கப்பட்டிருக்குது. சரியா? அதாவது பாருங்கள் மாணவர்கள், எப்படியான அமைப்பில் இருக்கிறது என்றால், அதாவது நுழைவாயிலுக்கு நேர்மேலாக அந்த முஸ்லிம் பள்ளிவாசலுடைய அந்த பிரவேசிக்கின்ற நுழைவாயிலுக்கு நேர்மேலாக அந்த கட்டடத்துக்கு மேலாக காணப்படுகின்ற கூர் நுனி பகுதியுடன் விசாலமான ஒரு கும்மட்ட வடிவில் ஒரு அமைப்பு இருக்குதான். அது என்னன்னு சொல்லப்படுதுன்றா குப்பா. சரியா? அந்த குப்பா என்று ஒரு சிகரம் அமைக்கப்பட்டிருக்குதா. இவ்வாறாக தான் அந்த அமைப்பு காணப்படும் என்று சொல்லப்படுது. சரியா? அதோட பாத்தீங்கன்னா அந்த பள்ளிவாசலுடைய முற்புறத்துல தொழுகைக்கு வருபவர்கள் தங்களை சுத்தம் செய்து கொள்வதற்கென்று ஒரு நீர் தொட்டியும் நுழைவாயிலும் பள்ளிவாசல் அமைப்பின் விசேட அம்சமாகும். இது அனைத்து வகையான பள்ளிவாசல்கள்லையும் இதை நீங்க பார்க்கக்கூடியதா இருக்கும். எல்லா பள்ளிவாசல்களையும் இந்த அமைப்பு இருக்குமா. அதாவது அந்த தொழுகையின் பொருட்டு அந்த முஸ்லிம் பள்ளிவாசலுக்கு வருகை தருபவர்கள் தங்களை சுத்தப்படுத்தி செல்வதற்கென்று ஒரு தனியான ஒரு இடம் அங்கே அமைக்கப்பட்டிருக்குமா. அது எவ்வாறான அமைப்புண்டா, நீர்த்தொட்டியும் அந்த நுழைவாயிலும் பள்ளிவாசல் அமைப்பும் விசேட அம்சமா இருக்கும். நீர்த்தொட்டி அங்கு அமைக்கப்பட்டிருக்குமா. அவர்கள் தங்களை சுத்தப்படுத்திய பின் உள்ளுக்கு வரக்கூடியதாக இருக்கு. சரியா? அதோட பாத்தீங்கன்னா அந்த கூர்நுனி வில்வளைவு அமைப்புடைய நுழைவாயிலுக்குள்ளே, அப்ப பாத்தீங்கன்னா மாணவர்களே, அந்த கூர்நுனி வில்வளைவு அமைப்புடைய நுழைவாயிலுக்குள்ளே திறந்த தொழுகை மண்டபம் இருக்குமா. சரியா? அந்த திறந்த தொழுகை மண்டபத்தோட பள்ளிவாசல் இரண்டு புறத்திலையும் அமைந்திருக்கின்ற தூண்களும் கட்டட நிர்மாணத்திலே அடங்கும். சரியா? அதாவது இந்த முஸ்லிம் பள்ளிவாசலுடைய கட்டட நிர்மாணத்திலே என்னென்ன பகுதிகள் உள்ளடங்குன்றதான் இதுல சொல்லப்படுது. என்னென்ன பகுதிகள் என்று பாத்தீங்கன்னா, அந்த கூர்நுனி வில்வளைவு அமைப்புடைய நுழைவாயிலுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா உள்ளுக்க போனா திறந்த தொழுகை மண்டபம் இருக்குமா. சரியா? திறந்த தொழுகை மண்டபம் இருக்குமா. அதோட பள்ளிவாசல் இரண்டு புறத்திலையும் அமைந்துள்ள தூண்களும் கட்டட நிர்மாணத்துல உள்ளடங்கப்படுதாம். சரியா? அதாவது திறந்த தொழுகை மண்டபம், அடுத்து பள்ளிவாசல் இருபுறத்திலையும் இருக்கின்ற அந்த தூண்களும் இதெல்லாம் என்ன கட்டட நிர்மாணத்துல உள்ளடங்குகின்ற அந்த பகுதிகளாக இருக்கிறது. சரியா? அதோட பாத்தீங்கன்னா அடுத்தது அந்த பள்ளிவாசல் இரண்டு மரங்களையும் காணப்படுகின்ற விசேடமான உருளை வடிவை ஒத்த மிக உயரமான அழகிய மினாரத் காணப்படுகின்றது. சரியா? அது
முஸ்லீம் பள்ளிவாசல்லையே ஒரு மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு அமைப்பு தான் மினாரத் என்ற அமைப்பு. அதை பற்றி தான் இதை சொல்லப்படுது. அது எங்கே இருக்கின்றது என்றால் பள்ளிவாசல் இரண்டு பக்கங்களையும் காணப்படுகின்ற விசேடமான ஒரு உருளை வடிவத்தை ஒத்ததாக இது காணப்படுமா, அது என்னென்று அழைக்கப்படுது, மினாரத் என்று அழைக்கப்படுகிறது. சரியா? அதோட பாத்தீங்கன்னா அந்த உச்சி எப்படி இருக்கும்டா கோள வடிவத்துல அமைக்கப்பட்டிருக்கும். அந்த மினாரத்தினுடைய உச்சி பகுதி என்ன வடிவத்தில் அமைக்கப்பட்டிருக்கும்? கோள வடிவத்திலே அமைக்கப்பட்டிருக்கும். மினாரத்தின் உச்சியில் பிறையும் நட்சத்திரமும் காணப்படும். சரியா? மினாரத்தின் உச்சி பகுதியில் என்ன இருக்குமா? பிறையும் நட்சத்திரமும் என்ற அந்த உருவ அமைப்புகள் காணப்படுமா? சரியா? அதோட பாத்தீங்கன்னா எங்க இப்ப நாங்க கற்றிருக்கின்றோம் இந்து ஆலய கட்டடக்கலை அம்சங்கள்லாம் கற்றிருக்கின்றோம். அந்த இந்து ஆலயத்திலே நீங்க பார்த்திருக்கிற அந்த கோபுரம் என்ற அமைப்பை பார்த்திருப்போம். அந்த கோபுரமானது பல்வேறுபட்ட சிற்பங்கள், செதுக்கு வேலைப்பாடுகள் எல்லாம் இருக்கும். அந்த சமயத்துடன் தொடர்புடைய வரலாற்று சம்பவங்கள் எல்லாம் அவ்வாறாக அமைக்கப்பட்டிருக்கும். சரியா? ஆனால் அதே போல இந்த முஸ்லீம் பள்ளிவாசல்லே இருக்காது. சரியா? அதுக்கு அங்க என்னன்னா பள்ளிவாசல்ல விக்கிரகங்களோ ஓவியங்களோ காணப்படாது. சரியா? விக்கிரகங்களோ ஓவியங்களோ அங்கே காணப்படாது. ஆனால் அங்கே அந்த சுவர்கள்ல அராபிய எழுத்தாணி அந்த வடிவங்கள் இருக்கு. சரி, அந்த அந்த குர்ஆனுடைய சில வசனங்கள் எல்லாம் அங்கே என்ன செய்யப்பட்டிருக்கும்? பொறிக்கப்பட்டிருக்கும். பாருங்கள், அந்த சுவர்கள் எல்லாம் முஸ்லிம் பள்ளிவாசலுடைய சுவர்கள் எல்லாம் அரபு எழுத்துக்களால் குர்ஆன் வசனங்கள் எழுதி அலங்கரிக்கப்பட்டிருக்கும். சரியா? அந்த முஸ்லீம் பள்ளிவாசலுடைய சுவர் எல்லாம் என்ன அந்த அராபிய எழுத்துக்களால் என்ன செய்யப்பட்டிருக்குதாம்? அலங்கரிக்கப்பட்டிருக்குதாம். அதோட அந்த வசனங்கள் எழுத்தணி முறையில் அழகாக பொறிக்கப்பட்டிருக்கும். அதாவது அந்த ஒவ்வொரு வசனங்களும் எழுத்தணி முறையில் என்ன செய்யப்பட்டிருக்குமாம்? அழகான முறையில பொறிக்கப்பட்டிருக்கும். சரியா? இது நாங்கள் இவ்வளவு பார்த்தது அந்த முஸ்லீம் பள்ளிவாசலுடைய அமைப்புகள் அங்கே எவ்வாறான முறையில அலங்கரிக்கப்பட்டிருக்கும் என்ற விடயங்கள் எல்லாம் கற்றிருந்தோம். இங்கே நாங்கள் பார்க்கலாம் மாணவர்களே, அந்த இஸ்லாமிய பள்ளிவாசல், அந்த மஸ்ஜித் என்ற அந்த அமைப்பினுடைய சில பகுதிகள், அதைத்தான் நாங்கள் இதிலே ஒளிப்படமாக இதில் தரப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அதாவது பாருங்கள், இதிலே ஏ என்று கூறப்பட்டிருக்கிறது பிறையும் நட்சத்திரமும். சரி, அந்த மினாரத் என்று அதுக்கு மேலே இருப்பது என்று நான் கூறியிருக்கின்றேன். பிறையும் நட்சத்திரமும் என்ற பகுதி தான் இதிலே காண்பிக்கப்பட்டிருக்கிறது. சரியா? அடுத்து பாருங்கள், பி குபா, ஹுப்பா அல்லது ஹுபா, அது பி ஹுபா அல்லது ஹுப்பா அல்லது உச்சி என்று சொல்லப்படுது. சரியா? அடுத்து சியை பாருங்கள், சி தான் இதுல என்னன்னு சொல்லப்படுது? மினாரத். என்னன்னு சொல்லப்படுது? சி மினாரத் என்று சொல்லப்படுது. சரி, இதான் அந்த முஸ்லிம் பள்ளிவாசலுடைய முக்கியமான சில பகுதிகள். சரியா? பாருங்கள் முஸ்லிம் பள்ளிவாசலுடைய அமைப்பை. சரியா மாணவர்களே? அடுத்து பாத்தீங்கன்னா அதுல அந்த முஸ்லிம் பள்ளிவாசலுடைய அந்த சுவர்களிலே சில அலங்கார உருவங்கள் இருக்கிறது. அது எழுத்தணி அலங்கார உருவம்னு கூறியிருக்கிறது. அந்த அராபிய மொழியிலே இருக்கின்ற அந்த எழுத்தணி அலங்காரங்கள்னு சொல்லியிருக்கின்றேன். சரியா? அதுதான் இதுல என்ன செய்யப்பட்டிருக்கிறது? காண்பிக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அதாவது அராபிய எழுத்தணி அலங்காரங்கள்லாம் இதுல என்ன செய்யப்பட்டிருக்கிறது? தரப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அதெல்லாம் இந்த ஒரு உருவம் கூட அந்த கயசிங்க அந்த அவ்வாறு உருவங்கள் நீங்க தான் கற்றிருப்பீர்கள் சித்திரக்கலை பாடத்திலே தான். அப்ப இனிதான் நீங்க கற்க போகின்றீர்கள் நினைக்கின்றேன். அந்த கயசிங்க போன்ற உருவங்களை ஒத்ததாக இதில் பாருங்கள் ஒரு உருவப்படம் தரப்பட்டிருக்கிறது. இதுவும் அந்த எழுத்தணி அலங்காரத்தினூடாக தான் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. சரியா? அப்ப மாணவர்களே, நாங்கள் இவ்வளவு நேரமாக கற்ற விடயம் இஸ்லாமிய பள்ளிவாசலுடைய அந்த அமைப்பு ரீதியான விடயங்களை தான் நாங்கள் கற்றிருந்தோம். இனி நாங்கள் தொடர்ந்து கற்க போகின்ற அந்த ஆலய அமைப்பானது என்றால் கிறிஸ்தவ தேவாலயம். சரியா? கிறிஸ்தவ தேவாலயத்தினுடைய அமைப்பு ரீதியான விடயங்களை தான் நாங்கள் என்ன செய்ய போகின்றோம்? தொடர்ந்தும் கற்க போகின்றோம். சரியா? அப்ப கிறிஸ்தவ தேவாலயத்தை வழிபடுவர்கள் யார்? கிறிஸ்தவர்கள். சரியா? அப்ப பாருங்கள், இலங்கையினுடைய கரையோர பிரதேசங்கள்ல 16ஆம் நூற்றாண்டுல கிறிஸ்தவ சமயம் என்ன செய்யுது? பரவ தொடங்குது. சரியா? இலங்கையினுடைய கரையோர பிரதேசங்கள்ல முதலாக என்ன கிறிஸ்தவ சமயம் பரவ தொடங்குகிறது. ஏனென்றால் ஐரோப்பியர்களுடைய வருகையின் பின்னாடிதான் என்ன செய்யப்படுது? கிறிஸ்தவ சமயமானது இலங்கையிலே பரப்பப்படுகின்றது. அந்த அவர்கள் அதிகளவாக அந்த காலத்திலே எந்த பகுதியில இருந்திருக்கிறார்கள் என்றால் கரையோரங்களை சார்ந்துதான் அவர்களுடைய முதலாவது ஆட்சி அமைப்பானது இருந்திருக்கிறது. அதனாலே அந்த கரையோரத்தை அண்டிய பகுதிகளில் முதலாக இந்த
கிறிஸ்தவ சமயமானது பரப்பப்படுகிறது. 16ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில ஐரோப்பியர்களால் கிறிஸ்தவ சமயம் பரவப்படுகிறது. அந்த கிறிஸ்தவ தேவாலயங்கள் போர்த்துகீயரால் முதலாக நிர்மாணிக்கப்படுது. சரியா? ஐரோப்பியர்கள் தெரியும், நீங்கள் வரலாற்றை மாணவர்களுக்கு தெரியும், கற்கின்ற மாணவர்களுக்கு ஐரோப்பியர்கள் அதிலே ஒருவர் தான் இந்த போர்த்துகீயர்களால தான் இது என்ன செய்யப்படுது, முதலாக கிறிஸ்தவ தேவாலயங்கள் எல்லாம் என்ன செய்யப்படுது, நிர்மாணிக்கப்படுது. சரியா? அப்ப இலங்கை என்ற கிறிஸ்தவ தேவாலயங்கள் ரோமன் மற்றும் கோதிக்கு எனும் 2 கட்ட நிர்மாண பாணிகள்ல நிர்மாணிக்கப்படுது. இது முக்கியமான ஒரு பகுதி. சரியா? அதாவது அந்த இலங்கையினுடைய கிறிஸ்தவ தேவாலயங்கள் எந்த நுட்ப முறையில நிர்மாணிக்கப்பட்டது, அந்த 2 முறைகளவை என்று உங்களை பகுதி 1 சில வினாவாக கேட்கப்படும். வளமையாக இது கேட்கப்படுகின்ற விடயம். சரியா? அப்ப பாருங்கள், அதாவது ரோமன் மற்றும் கோதிக் முறைப்படி இலங்கையிலே கிறிஸ்தவ தேவாலயங்கள் என்ன செய்யப்படுகிறது, நிர்மாணிக்கப்படுகிறது. சரியா? அப்ப இதெல்லாம் நீங்க என்ன செய்ய வேண்டும், உடனே குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பதான் உங்களால இலகுவாக ஞாபகப்படுத்தி பரீட்சையில் இலகுவாக விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். சரியா? அப்ப அந்த ரோமன் முறை என்றா என்னண்டா, முதல் நாங்க 2 முறை இருக்குன்னு சொன்னேன். அந்த ரோமன் மற்றும் கோதிக் முறை பற்றி தான் இன்னும் திரும்ப உங்களுக்கு விளக்கமா சொல்ல போறேன். பாருங்க, ரோமன் முறை என்றா என்னண்டா பாத்தீங்கன்னா, ரோமன் முறை தேவாலயங்கள்ல வளைவான கூரையும் வட்ட வடிவ வில்வளைவுமாக என்ன செய்யப்பட்டிருக்கும், அது நிர்மாணிக்கப்பட்டிருக்கும். சரியா? ரோமன் முறை எப்படி இருக்கும், ரோமன் முறை தேவாலயங்கள் வளைவான கூரை இருக்குமாம், வட்ட வடிவமான வில்வளைவு இருக்குமாம். இதுதான் ரோமன் முறை தேவாலயங்கள். அடுத்து இந்த தேவாலயங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா பிரதான நுழைவாயிலுக்கு மேல கண்ணாடியால் உருவாக்கப்பட்ட அழகிய வட்ட வடிவ சாளரம் இருக்கும். சரியா? என்ன இருக்கும், கண்ணாடியால். அந்த ரோமன் முறை அந்த தேவாலயங்களுக்குள்ள அந்த பிரதான நுழைவாயில் இருக்கும் இல்ல, அந்த நுழைவாயிலுக்கு மேல பாத்தீங்கன்னா கண்ணாடியால உருவாக்கப்பட்ட வட்ட வடிவமான அழகான ஒரு சாளரம் இருக்கும். அது ரோஸ் விண்டோ என்று சொல்லப்படும். சரியா? ரோஸ் விண்டோ என்று சொல்லப்படும். சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்தது கோதிக் முறை தேவாலயத்தினுடைய அமைப்பு. என்ன முறை? கோதிக் முறை. முதல் நாங்க ரோமன் முறை பார்த்தோம், அடுத்தது கோதிக் முறை பார்க்க போகின்றோம். கோதிக் முறை தேவாலயத்துல கூர்முனையோட வில்வளைவும் உடையதாக 2 புறமாக குத்துச்சைவான கூரையும் கொண்டமைந்ததாக அந்த கோதிக் முறை தேவாலயங்கள் அமைக்கப்படுகிறது. சரியா? கோதிக் முறை எவ்வாறு அமைக்கப்படுதான், கோதிக் முறை தேவாலயங்கள்ட கூர்மனையோட என்ன இருக்கும், வில்வளைவு இருக்குமாம். அந்த வில்வளைவோட 2 புறமாக என்ன குத்துச்சாய்வான கூரையும் என்ன செய்யப்பட்டிருக்கும், அவ்வாறானதாக அந்த கோதிக் முறை தேவாலயங்கள் நிர்மாணிக்கப்பட்டிருக்கும். சரியா? இந்த தேவாலயங்கள்ல பாத்தீங்கன்னா பொதுவாக அந்த கோதிக் முறை தேவாலயங்கள்ல கூர்கொண்ட சாளரங்கள் நிறக்கண்ணாடிகளால் அழகுபடுத்தப்பட்டிருக்கும். என்ன கண்ணாடிகளால? நிறக்கண்ணாடிகளால. இதுவும் முக்கியமான ஒரு பகுதி. சரியா? எந்த கண்ணாடியால, அதாவது நிறக்கண்ணாடிகளால சாளரங்கள் அழகுபடுத்தப்பட்ட தேவாலயம் அமைப்பு எது? கோதிக் முறை. சரி, அத மாதிரி இதுல கேட்கலாம், அந்த வட்ட வடிவ சாளரத்தாலான கண்ணாடியால வட்ட வடிவ சாளரம் கொண்டதாக அமைக்கப்பட்ட அமைப்புடைய தேவாலய அமைப்பு முறை எது? ரோமன் முறை. சரி, இதெல்லாம் உங்களுக்கு முக்கியமான பகுதிகள். சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா மாணவர்களே, அந்த நிறக்கண்ணாடிகள்ல கிறிஸ்தவ சமயம் சார்ந்த பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களும் பாத்திரங்களும் காட்டப்பட்டிருக்குமா. அந்த நிறக்கண்ணாடியிலேயே கிறிஸ்தவ சமயம் சார்ந்த சில வரலாற்று நிகழ்வுகள் எல்லாம் அந்த கிறிஸ்தவ சமயத்திலே வருகின்ற அந்த பாத்திரங்கள் எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கா, முதலே நிர்மாணிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. சரியா? அதோட அந்த தேவாலயத்தின் கலை திட்டம் எப்படி இருக்கும்டா, தேவாலயத்தினுடைய அமைப்பு சிலுவை வடிவத்தை ஒத்ததாக அந்த தேவாலய கட்டட அமைப்பானது இருக்கும். அடித்தள அமைப்பு சிலுவை வடிவத்தை ஒத்ததாக என்ன செய்யப்பட்டிருக்குமா, இருக்குமா. சரியா? அதோட பாத்தீங்கன்னா அந்த கிறிஸ்தவ தேவாலயமானது என்னென்ன பகுதிகளை உடையதாக அமைக்கப்பட்டிருக்குது என்றா, பலிபீடம், அறைகள், நீள் மண்டபம், தூண்கள், பைபிள் வாசிக்கும் பீடம், நுழைவாயில் ஆகிய அம்சங்களை கொண்டதாக தான் ஒரு கிறிஸ்தவ தேவாலயமானது நிர்மாணிக்கப்படுது. அதாவது என்னென்ன? பலிபீடம், அறைகள், நீள் மண்டபம், தூண்கள், பைபிள் வாசிக்கும் இடம், அடுத்து நுழைவாயில் ஆகிய சில பிரதான பகுதிகளை உள்ளடக்கியதாக என்ன செய்யப்படும் இந்த கிறிஸ்தவ தேவாலயங்கள் நிர்மாணிக்கப்பட்டிருக்கும். சரியா? அதோட பாத்தீங்கன்னா அந்த நீள் மண்டபத்துல ஒரு அந்தத்துல என்ன இருக்குமாம், பலிபீடம் இருக்குமாம். அந்த பலிபீடத்தின் அழகிய வேலியால் நிறைவு செய்யப்பட முடியாது இருக்குமாம். சரியா? அது என்னவா, அந்த நீள்மண்டபத்துல ஒரு அந்தத்துல பலிபீடம் அழகிய வேலியால் நிறைவு செய்யப்பட முடியாம
நிர்மாணிக்கப்பட்டிருக்குமா. சரியா, அதோட பாத்தீங்கன்னா அதோட பின் சுவரில் ஓவியங்கள் அல்லது செதுக்கு வேலைப்பாடுகள் எல்லாம் அதிகமாக நிர்மாணிக்கப்பட்டிருக்கும். என்னென்ன ஓவியங்கள் அல்லது செதுக்கு வேலைப்பாடுகள், அடுத்த அழகிய வர்ண கண்ணாடிகள், அடுத்த கிறிஸ்தவ சமயத்தினுடைய தொனிப்பொருளை உள்ளடக்கி அந்த வாழ்க்கை கட்டங்கள், சரியா, அந்த கிறிஸ்தவ சமயம் சார்ந்த அந்த வரலாற்று நிகழ்வுகள், ஏன்னா இதெல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கோம் அங்க செதுக்கு வேலைப்பாடுகளாகவோ சித்திரங்களாகவோ காணப்படுமா. சரியா, இவ்வாறாக தான் அந்த பலிபீட பகுதி அமைக்கப்பட்டிருக்கும். அதோட பாத்தீங்கன்னா இலங்கையில பிரதானமான சில கிறிஸ்தவ தேவாலயங்கள் இதுல தரப்பட்டிருக்குது. சரி, என்னன்னா இலங்கையில மிகவும் பிரபலமான சில கிறிஸ்தவ தேவாலயங்கள் இதுல தரப்பட்டிருக்கிறது. அதையும் நாங்கள் பார்க்கலாம். பாருங்கள், கொழும்பு பொருளை தேவாலயம், அதாவது கொழும்புல இருக்கின்ற அந்த பொருளை பகுதியில் இருக்கின்ற தேவாலயம், இது ஒரு மிக பிரபலமான தேவாலயம். அடுத்து கொழும்பு ஒல்லாந்த தேவாலயம். சரியா, கொழும்புலே அந்த இருக்கின்ற அந்த ஒல்லாந்த தேவாலயம் ஒரு மிக பிரபலம் வாய்ந்த ஒரு தேவாலய அமைப்பு. அடுத்து பாத்தீங்கன்னா காளி, அதாவது கோட்டையில இருக்கின்ற கிறிஸ்தவ தேவாலயம், காளி கோட்டையில் இருக்கின்ற ஒரு கிறிஸ்தவ தேவாலயமும் மிகவும் பிரபலமான ஒரு பிரதானமான தேவாலயங்கள், இலங்கையில காணப்படுகின்ற பிரதானமான தேவாலயங்கள்ல உள்ளடக்கப்படுது. சரியா, அதுல பாத்தீங்கன்னா கீழே பாருங்க மாணவர்களே, கிறிஸ்தவ தேவாலயத்தினுடைய திரைப்படம் காட்டப்பட்டிருக்கிறது. சரியா, என்னென்ன பகுதிகளை உள்ளடக்கியதாக அந்த திரைப்படம் இருக்கிறது பாருங்க. அதாவது இது ஒரு சிலுவை அமைப்பிலே தான் என்ன இந்த கிறிஸ்தவ தேவாலயமானது அடித்தள பகுதியானது இருக்கின்றது. சரியா, அப்ப பாருங்க, இதுல முதலாவது இலக்கத்தை இடப்பட்டது பலிபீடம். முதலாவது இலக்கம் இடப்பட்ட பகுதி எது? பலிபீடம் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து இரண்டாவது இலக்கம் இடப்பட்டது அரை பகுதிகள். சரியா, இது அரை பகுதியில் இரண்டு பக்கங்களையும் காணப்படுது. மூன்றாவது இலக்கம் இடப்பட்டது நீள் மண்டபம். சரியா, மூன்றாவது இலக்கம் இடப்பட்டது என்ன? நீள் மண்டப பகுதி. நான்காவது இலக்கம் இடப்பட்டது தூண்கள். சரியா, தூண்கள் எல்லாம் உள்ளடக்கிதான் இருக்கும், நான் உங்களுக்கு கூறியிருக்கின்றேன். சரியா, தூண்கள். ஐந்தாவது இலக்கம் இடப்பட்ட இடம் பைபிள் வாசிக்கும் இடம், ஒரு சிறிய பகுதியாக அங்கே காண்பிக்கப்பட்டிருக்கிறது அந்த வரைபடத்திலே. அடுத்து ஆறாவது இலக்கமிடப்பட்ட இடம் நுழைவாயில். நுழைவாயில், அதாவது நீங்கள் தேவாலயத்துக்கு உள்ளே நுழைகின்ற அந்த பகுதி ஆறாவது இலக்கமாக இதிலே காண்பிக்கப்பட்டிருக்கிறது. சரியா, பாருங்கள், அதாவது ஒரு ரோமன் தேவாலயம். சரி, ரோமன் தேவாலயத்தினுடைய அமைப்பு தான் இதில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, காட்டப்பட்டிருக்கிறது. பாருங்கள், மேலே சிலுவையானது காட்டப்பட்டிருக்குது. அதுக்கு கீழே வட்டச்சங்கிலி ரோஸ் விண்டோ, சரியா, வட்டச்சங்கிலி காண்பிக்கப்பட்டிருக்கிறது. வளைவு வடிவான வில் என்ன இருக்குதுல, வளைவு வடிவில் ஒரு வில் அமைப்பில் இது என்ன செய்யப்பட்டிருக்கிறது, காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் என்ன ரோமன் கட்டடக்கலை அம்சத்தினுடைய அந்த தேவாலயத்தினுடைய அமைப்பு. சரியா, அடுத்த பாருங்கள் கோதிக் பாணி தேவாலயம். சரியா, கோதிக் முறையில நிர்மாணிக்கப்பட்ட தேவாலயத்தினுடைய அமைப்பு தான் இதில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, காட்டப்பட்டிருக்கிறது. பாருங்கள், சிலுவை இருக்கிறது. அடுத்து குத்துச்சாய்வுல வடிவத்தில் இருக்கின்ற கூரை அமைப்பு காணப்படுது. சரியா, அடுத்த பாருங்க கூர்முனை வில்வளைவு என்ன இருக்குது, கூர்முனையுடன் கூடிய வில்வளைவை உடையதாக ஒரு அமைப்பு முறையும் அங்கே என்ன செய்யப்பட்டிருக்கிறது, காட்டப்பட்டிருக்கிறது. சரியா, இதான் கோதிக் முறை. அடுத்து இது ரோமன் முறை தேவாலயம். சரியா மாணவர்களே, நாங்கள் இவ்வளவு நேரமாக கற்ற விடயம் தரம் 6 சித்திரக்கலை பாடத்திலே, அதாவது கட்டடக்கலை அம்சங்கள், அதாவது அந்த வழிபாட்டு இடங்களுடைய அமைப்புகள். சரியா, அதாவது இந்து ஆலய கட்டட அமைப்பு, பௌத்த விகாரை கட்டட அமைப்புகள், சரியா, இஸ்லாமிய பள்ளிவாசல் அமைப்பு, கிறிஸ்தவ தேவாலய அமைப்பெல்லாம் நாங்கள் கற்றுவிட்டோம். சரியா, அப்ப இனி நாங்கள் தொடர்ந்து கற்க போகின்ற விடயம் என்னவென்றால் வர்ணங்கள். என்ன பகுதி? வர்ணங்கள் பகுதி தான் நாங்கள் கற்க போகின்றோம். சரியா, நிறங்கள் ஒரு ஓவியத்துக்கு அடிப்படையாக ஒரு அமைகின்ற விடயமாக கோடுகள் இருக்கிறது. அதை அடுத்ததாக இருப்பதுதான் வர்ணங்கள். சரியா, வர்ணங்களும் ஒரு ஓவியம் முழுமை பெறுவதற்கு முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. அப்ப வர்ணங்களை பற்றி தான் நாங்கள் என்ன செய்ய போகின்றோம், தொடர்ந்தும் கற்க போகின்றோம். பாருங்கள், வர்ணத்தை நாங்கள் பிரிக்கலாம். அதாவது மூலவர்ணம், துணை வர்ணம் என்று நாங்கள் என்ன செய்யலாம், பிரிக்கக்கூடியதாக இருக்கு. சரியா, பதில் நாங்கள் முதல் பார்க்க போறது மூல வர்ணங்கள். சரியா, மூல வர்ணத்துல என்னென்ன வர்ணங்கள் அடங்கும், அந்த மூல வர்ணங்கள் எவ்வாறு உருவாக்கப்படுகிறது என்ற விடயங்களை நாங்கள் முதலாவதாக பார்க்க போகின்றோம். அதாவது சிவப்பு, மஞ்சள், நீலம் ஆகிய வர்ணங்கள்தான் மூல வர்ணங்களுக்கு உள்ளடக்கப்படும். இதெல்லாம் உங்களுக்கு பகுதி 1 வினாவாக கேட்கப்படும். சரியா, மூலவர்ணங்களுக்கு உள்ளடங்குற வர்ணங்கள் இது சிவப்பு, மஞ்சள், நீலம். சரியா, அப்ப இந்த மூல வர்ணங்களை தேவைக்கேற்ற மாதிரி நாங்க என்ன செய்யணும், ஒன்றோடொன்று கலக்கிறதால
வேறுபட்ட ஏனைய வர்ணங்களை நாங்கள் என்ன செய்யக்கூடியதா இருக்கும், எளிமையாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரியா, வர்ணக்கலப்பு செய்கின்ற முறை. சரியா, அப்ப மூல வர்ணங்களை நாங்கள் வேறு சில பெயர்களாலையும் அழைக்கலாம். என்ன, அடிப்படை வர்ணம், ஆரம்ப வர்ணம், தூய வர்ணம், பிரதான வர்ணம் என்றெல்லாம் நாங்க இதை சொல்லலாம். அப்ப மூல வர்ணங்களை என்னென்ன, சிவப்பு, மஞ்சள், நீலம். சரியா, இவதான் மூல வர்ணங்களுக்கு உள்ளடக்கம். அந்த மூல வர்ணங்களுக்கு சில மறு பெயர்கள் இருக்குது. அடிப்படை வர்ணம், ஆரம்ப வர்ணம், பிரதான வர்ணம், தூய வர்ணம் என்றெல்லாம் என்ன செய்யலாம், மூல வர்ணங்களை கூறக்கூடியதாக இருக்கு. சரியா, அப்ப அந்த ஒன்றோடொன்று நிறங்களை கலப்பதனூடாகத்தான் வேறுபட்ட வகையிலான வர்ணங்களை நாங்கள் என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரியா, அடுத்து பாருங்கள் துணை வர்ணம். துணை வர்ணம் என்னண்டா, மூல வர்ணங்களை ஒன்றோடொன்று கலக்கிறதால பெறப்படுகின்ற வர்ணங்கள்லாம் துணை வர்ணங்கள். அந்த துணை வர்ணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஊதா, செம்மஞ்சள், பச்சை போன்ற வர்ணங்கள்லாம் துணை வர்ணங்களுக்கு உள்ளடங்கும். என்னென்ன, ஊதா, செம்மஞ்சள், பச்சை. சரியா, அப்ப மாணவர்களே, அதாவது சிவப்பையும் மஞ்சளையும் சேர்த்தீர்கள் என்றால், அந்த வர்ணங்களை கலந்தால் செம்மஞ்சள் நிறத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கு. அதே போல சிவப்பையும் நீலத்தையும் கலந்தீர்கள் என்றால் ஊதா நிறத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். சரியா, அதே போல மஞ்சளையும் நீலத்தையும் கலந்தீர்கள் என்றால் பச்சை நிறத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். இவ்வாறாக நிறக்கலப்பை மேற்கொள்வதனூடாக நீங்க என்ன செய்யலாம், துணை வர்ணங்களை உருவாக்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்ப என்னென்ன துணை வர்ணங்கள், ஊதா, செம்மஞ்சள், பச்சை ஆகிய வர்ணங்கள்லாம் துணை வர்ணங்கள். இத வேற என்னன்னு சொல்றேன்டா, கலப்பு வர்ணங்கள்னு சொல்லலாம். சரியா, அதாவது மூல வர்ணங்களை கலந்து பெறப்பட்ட வர்ணங்கள்லாம் கலப்பு வர்ணங்கள் அல்லது துணை வர்ணங்கள். அப்ப மூல வர்ணங்களுக்கு மறுபெயர் என்ன, அடிப்படை வர்ணம், ஆரம்ப வர்ணம், தூய வர்ணம், பிரதான வர்ணம் என்றெல்லாம் சொல்றோம். அதே போல இது என்னென்னு சொல்லலாம், துணை வர்ணங்களை கலப்பு வர்ணங்கள் என்று நாங்கள் சொல்லலாம். சரி, இதெல்லாத்தையும் நீங்க என்ன செய்ய வேண்டும், குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப கலப்பு வர்ணங்களை மேலும் சில பெயர்களால சொல்லலாம். அயல் வர்ணம், அடுத்து இரண்டாம் வர்ணம், துணை வர்ணம். சரியா, அயல் வர்ணம், இரண்டாம் வர்ணம், துணை வர்ணம் என்றெல்லாம் என்ன துணை வர்ணங்களை சொல்லக்கூடியதாக இருக்கு. சரி, இதெல்லாத்தையும் நீங்க குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து பாருங்க மாணவர்களே, நாங்கள் மூலவர்ணத்தையும் துணை வர்ணத்தையும் பார்த்துட்டோம். அதாவது அந்த மூலவர்ணம் எவ்வாறு உருவாக்கப்படுது, துணை வர்ணம் எவ்வாறு உருவாக்கப்படுது, அதனுடைய ஏனைய பெயர்கள் எவ்வாறு அழைக்கப்படுதுன்றெல்லாம் நாங்க பார்த்துட்டோம். இனி நாங்க பார்க்க போறது வர்ண சக்கரம். அதாவது நிறங்கள் எல்லாம் ஒரு சக்கர அமைப்பு முறையில ஒரு வரிசையாக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் என்ன, வர்ண சக்கரம் என்று சொல்றது. சரியா, பாருங்க இதிலே அந்த மூலவர்ணங்கள் துணை வர்ணங்கள் இருக்குது, அதை சார்ந்து எதிர்வர்ணங்கள் எல்லாம் இருப்பது போல இதில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, காட்டப்பட்டிருக்கிறது. பாருங்கள், மூலவர்ணங்கள் மூன்றையும் கலக்கிறதால என்ன வர்ணம் தோன்றுதான், கபில வர்ணம் தோன்றும். சரியா, மூலவர்ணங்கள் என்னென்ன, சிவப்பு, மஞ்சள், நீலம். சரியா, இந்த சிவப்பு, மஞ்சள், நீலம் ஆகிய வர்ணங்களை நீங்க கலக்கும் போது கபில வர்ணம் தோன்றும். சரியா, சரி. அடுத்து பாத்தீங்கன்னா மாணவர்களே, எதிர்வர்ணங்கள். என்ன வர்ணங்கள், எதிர்வர்ணங்கள். எதிர்வர்ணங்கள் என்னண்டா, வர்ண சக்கரத்துல அந்த வர்ணங்கள் இருக்கின்ற அந்த வரிசையில அந்த எதிரெதிரே இருக்கின்ற வர்ணங்கள் எல்லாம் எதிர்வர்ணங்கள். அதாவது ஒன்றுக்கொன்று எதிராக இருக்கின்ற வர்ணங்கள் என்ன சொல்லப்படுது, எதிர்வர்ணங்கள் என்று சொல்லப்படுது. சரியா, அப்ப அதாவது மூலவர்ணங்கள் இரண்டை கலக்கும் போது கிடைக்கும் கலப்பு வர்ணம் எஞ்சிய மூலவர்ணத்துக்கு எதிர்வர்ணம்னு சொல்லப்படும். சரி, அதாவது மூலவர்ணம் ரெண்டு எடுத்து நீங்கள் அதை ஒண்டா கலக்கேக்க ஒரு கலப்பு வர்ணம் தோன்றும். சரியா, இப்ப சிவப்பையும் மஞ்சளையும் நீங்க கலக்கேக்க செம்மஞ்சள் நிறம் தோன்றுகிறது. சரியா, அப்படி அந்த செம்மஞ்சள் நிறம் தோன்றும் போது அந்த எஞ்சிய மூலவர்ணம் இருக்குல்லோ, அதாவது நீலவர்ணத்தை வைங்க. இப்ப சிவப்பையும் மஞ்சளையும் கலந்து செம்மஞ்சள் நிறம் பெறும். அப்ப அதை விட்டு எஞ்சி இருக்கின்ற மூலவர்ணம் இது நீலவர்ணம். அப்ப அந்த நீலவர்ணத்துக்கு இது எதிரா இருக்குமா, இந்த செம்மஞ்சள் நிறம் எதிரா இருக்கும்னு சொல்லப்படுது. சரி, அந்த வர்ண சக்கரத்தை பாருங்கள். இதுல அதாவது இதுல பார்த்தாலே தெரியும். அதாவது பாருங்க, சிவப்பையும் அடுத்தது மஞ்சளையும் கலக்கும் போது என்ன வர்ணம் தோன்றுது, செம்மஞ்சள் தோன்றுது. சரியா, அதுக்கு எதிராக இருக்கிறது என்ன, ப்ளூ, நீலவர்ணம் இருக்குன்னு சொல்லப்படுது. சரியா, அப்ப பாருங்கள், சிவப்புக்கு எதிர்வர்ணம் பச்சை, மஞ்சளுக்கு எதிர்வர்ணம் ஊதா, நீலத்துக்கு எதிர்வர்ணம் செம்மஞ்சள். ரெண்டு உதாரண ரீதியா அதுல தரப்பட்டிருக்குது. சரி, அதெல்லாத்தையும் நீங்கள் ஞாபகப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். சரியா, அடுத்து பாருங்க, குளிர் வர்ணம். சரியா, கண்ணுக்கு குளிர்மையான ஒரு உணர்வை தருகின்ற வர்ணங்கள்லாம் என்ன, குளிர் வண்ணம். குளிர் வண்ணத்துக்குன்ற சில இயல்புகள் இருக்குது. சரியா,
பின் செல்லும் தன்மை உடையதாக இருக்கும். சரியா? என்ன எப்படி இருக்கும்? பின் செல்லும் தன்மை உடையதை வர்ணங்கள் என்ன? குளிர் வர்ணம். குளிர் வர்ணங்கள் என்னென்னா நீலம், ஊதா, பச்சை இதெல்லாம் என்ன? குளிர் வர்ணங்களாக சொல்லப்படுது. சரி, அப்போ குளிர் வர்ணங்கள் என்னென்ன? நீலம், ஊதா, பச்சை தான் குளிர் வர்ணங்கள். சரியா? அடுத்த வெப்ப வர்ணங்கள், அதாவது நீண்ட தூரத்துக்கு தெரியக்கூடியது முன் செல்லும் இயல்புடைய வர்ணங்கள்லாம் என்ன? வெப்ப வர்ணங்கள். அதாவது எவ்வளவு தூரத்திலிருந்து நீங்கள் நின்றாலும், இப்ப சிவப்பு வர்ணத்தை வச்சிங்கன்னா, சிவப்பு வர்ணத்துல இருக்கின்ற நீங்க ஒரு உடுப்பை போட்டுட்டு நின்றீங்கன்னா, நீங்க எந்த தூரத்தில் நின்றாலும் வேறுபட்ட நிறங்களை இப்போ ஆடையை அணிந்தவர்கள் எவ்வளவு பேர் நின்றாலும் அதில் சிவப்பு வர்ணத்தை நீங்க அணிஞ்சிட்டு நின்றீங்கன்ற ஒரு இடத்துல அது யாராலையும் இலகுவாக காணக்கூடியதா இருக்கும். ஏன்னா அது ஒரு முன் செல்லும் இயல்புடைய வர்ணம். இது சிவப்பு வர்ணம். அதே மாதிரி பச்சையோ நீலத்தையோ போட்டுட்டு அதுல இப்போ ஒரு இடத்துல பச்சை நீலம் என்ற ஒரு நிறத்தை போட்ட ஆடையை உடுத்தாலும் சிவப்பு வர்ணத்தை ஆடை உடுத்த ஒரு ஆள் நிற்கணும்னா அதுல முதலாக உங்களுக்கு தெரியக்கூடிய வர்ணம் இதுன்னா சிவப்பு வர்ணத்தை உடுத்த ஆடை உடுத்தாலும் உங்களுக்கு தெரியணும். ஏனென்றா அது சிவப்பு வர்ணம் என்ன? முன் செல்லும் தன்மை கொண்ட வர்ணம், வெப்ப வர்ணம். சரியா? அதுல சிவப்பு, மஞ்சள், செம்மஞ்சள் இதெல்லாம் என்ன? வெப்ப வர்ணங்களுக்கு உதாரணம். சரியா? குளிர் வர்ணங்களுக்கு எது உதாரணம்? பச்சை, நீலம், ஊதா. சரியா? அப்ப இதெல்லாம் நீங்க என்ன செய்ய வேண்டும்? ஞாபகப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். சரியா? பாருங்கள், இதிலே காண்பிக்கப்பட்டிருக்கிறது. சரி, அடுத்து பொதுவான வர்ணங்கள் சில இருக்கு. அந்த பொதுவான வர்ணங்கள் இப்ப பொதுவா எல்லாராலையும் எல்லா விடயங்களையும் பிரயோகிக்கப்படுகின்ற வர்ணங்கள். சரியா? வெள்ளை, கருப்பு இந்த வர்ணங்கள்லாம் பொது வர்ணங்கள் என்று சொல்லப்படும். சரியா? அப்ப நான் இதுல உங்களுக்கு வர்ணங்கள் எல்லாம் சொல்லியிருக்கின்றேன். பாருங்கள் என்னென்ன வர்ணங்கள். மீண்டும் உங்களுக்கு ஒரு மீட்டனாக இதை நான் திருப்பி மீட்பிக்கின்றேன். பாருங்கள், அதாவது சரியா? வர்ணங்கள் பல்வேறு வகைப்படுது. ஏன்னா மூலவர்ணம், துணை வர்ணம் என்று சொல்லப்படுது. அதைத்தான் மேலும் வகைப்படுத்துகிறார்கள். என்ன? குளிர் வர்ணம், வெப்ப வர்ணம் என்றெல்லாம் வகைப்படுத்துகிறார்கள். சரியா? அப்ப இதுல மூலவர்ணம் என்றா என்ன, மூலவர்ணம் எவ்வாறு உருவாகிறது, துணை வர்ணம் என்றா என்ன, அது எவ்வாறு உருவாகுன்றெல்லாம் பார்த்துட்டோம். மூலவர்ணம் என்னென்ன? சிவப்பு, மஞ்சள், நீலம். சரியா? அது வேறு என்ன பேர்ல அழைக்கப்படுது? அடிப்படை வர்ணம், பிரதான வர்ணம். சரியா? இவ்வாறான பெயர்கள் எல்லாம் என்ன அழைக்கப்படுது. சரியா? அதை போல துணை வர்ணம். துணை வர்ணங்கள் என்ன? அந்த மூல வர்ணங்கள் எல்லாத்தையும் ஒன்று கலக்கிறதால் உருவாகின்ற வர்ணங்கள் துணை வர்ணம். என்ன? ஊதா, செம்மஞ்சள், பச்சை என்று உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அப்ப துணை வர்ணத்தின் வேறு பெயர்கள் என்ன? அயல் வர்ணம், கலப்பு வர்ணம், இரண்டாம் வர்ணம் என்றெல்லாம் இதை நாங்க சொல்லுவோம். சரியா? அப்ப அடுத்து நாங்க பார்த்து நாங்கள் தொடர்ந்தோம். அந்த மூல வர்ணங்கள் மூன்றையும் கலக்கிறதால வெறுற வர்ணம் தான் என்ன? கபிலம். சரியா? கபிலம் நிறம் மூலவர்ணங்கள் மூன்றையும் கலக்கிறதால வெறுற வர்ணம் என்று சொன்னான். சரி, அந்த சிவப்பு, மஞ்சள், நீலத்தை கலக்கும் போது கபில நிறம் தோன்றும் என்று சொல்லியிருக்கேன். சரியா? அதே போல பாருங்கள் எதிர்வர்ணங்கள். வர்ண சக்கரம் ஒன்றுல ஒன்றுக்கொன்று எதிராக இருக்கின்ற வர்ணங்களான என்ன? எதிர்வர்ணம் என்று சொல்லியிருக்கிறேன். சரியா? அதாவது மூல வர்ணங்கள் இரண்ட கலக்க அந்த கிடைக்கிற கலப்பு வர்ணத்துக்கு அயல் இருக்கின்ற ஏனைய வர்ணம் என்ன? எதிர்வர்ணம் என்று சொன்னான். உதாரணமா என்ன? சிவப்புக்கு எதிர்வர்ணம் பச்சை என்றும், மஞ்சளுக்கு எதிர்வர்ணம் ஊதா என்றும், அடுத்து நீலத்துக்கு எதிர்வர்ணம் செம்மஞ்சள் என்றும் நான் உங்களுக்கு கூறியிருக்கின்றேன். இதையெல்லாம் நீங்க குறித்து வைத்திருப்பீங்கன்னு நினைக்கின்றேன். அடுத்து பாருங்கள் குளிர்வர்ணம். குளிர்வர்ணம் என்றா என்ன? அது எவ்வாறான இயல்பை கொண்டிருக்கும்னு நான் சொன்னேன். அதாவது குளிர்வர்ணம் என்றா கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு இது தன்மை தரக்கூடிய வர்ணங்கள்லாம் குளிர்வர்ணம். அது பின் செல்லும் தன்மை உடையதுன்னு சொன்னான். சரியா? அது என்ன? பச்சை, நீலம், ஊதா இதெல்லாம் என்ன? குளிர்வர்ணம். அடுத்து வெப்ப வர்ணம். நீண்ட தூரத்துக்கு தெரியக்கூடிய வர்ணங்கள் வெப்ப வர்ணங்கள். வெப்ப வர்ணங்கள் முன் செல்லும் தன்மை உடையது. சிவப்பு, மஞ்சள், செம்மஞ்சள் என்று சொன்னான். சரியா? வெப்ப வர்ணங்கள். சரியா? அடுத்து பொது வர்ணங்கள். கருப்பும் வெள்ளையும் என்ன? பொது வர்ணம் என்று சொல்லப்படும் உங்களுக்கு நான் கூறியிருக்கின்றேன். சரியா மாணவர்களே? அப்ப நாங்க மாணவர்களே இவ்வளவு நேரமாக அந்த இஸ்லாமிய கட்டடக்கலை அமைப்பு, தேவாலயத்தினுடைய கட்டடக்கலை அமைப்பு போன்ற விடயங்களை கற்றோம். அதை தொடர்ந்து வர்ணங்கள் சார்ந்த விடயங்களை கற்றும் வர்ண சக்கரத்தையும் கற்றிருந்தோம். சரியா? அப்ப நாங்க இனி வரும் வகுப்பிலே தொடர்ந்து மேனிய பாடங்களை கற்கக்கூடியதா இருக்கும். சித்திரக்கலை பாடத்திலே தொடர்ந்தும் கல்வி தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.